கைஸ் ஃப்ளைட்டில் இருந்து லேண்டிங் ஆகிட்டு உள்ளே ஏர்போர்ட் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இப்போ அப்படியே போயிட்டு பேக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கார் எங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். காரில் ஏறி ரூமுக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே துபாய் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். லாஸ்ட் டைம் நாங்கள் துபாய் போயிருந்தப்போ எமிரேட்ஸ் ஃப்ளைட் புக் பண்ணி போயிருந்தோம். அது வேறு லெவலில் இருந்துச்சு. ஃப்ளைட்டில் ஃபுட்டும் சரி, எமிரேட்ஸ் ஃப்ளைட்டும் சரி, எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அது துபாயில் இறங்கினதுக்கப்புறம் அவங்க வேறு வழியாக உள்ள ஏர்போர்ட்டில் வேறு வழியாக கூட்டிகிட்டு போவாங்க. அது வழியும் வேறு வழியாக போகும். ஆனால் இங்கே இண்டிகோவில் நம்ம இந்தியாவிலேருந்து இண்டிகோ ஃப்ளைட் புக் பண்ணி வந்ததால் இது துபாய் ஏர்போர்ட் உள்ள இது வேறு வழியாக கூப்பிட்டு போகிறாங்க. நான் லாஸ்ட் டைம் துபாய் போயிருந்தப்போ அந்த துபாய் ஏர்போர்ட் வேறு வழியாக கூப்பிட்டு போன ஏர்போர்ட் செம்மையாக இருந்துச்சு. இது இப்போ இண்டிகோவில் வந்ததால் இது கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம இந்தியன் ஏர்போர்ட் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.